வணக்கம் மக்களே, சற்று முறையான செய்தி ஒன்று வெளியாகலாம். வைத்தியலிங்கத்திற்கு அதிகரிக்கும் டிமாண்டா, முன்னிலை பெறும் இந்த கட்சியா? வாங்க வீடியோ வெளியாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் நிலையில் தான் இன்னும் சிறிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் நிலையில் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் தான் திராவிட கட்சிகளுக்கெல்லாம் தொடங்கிய ஒரு சிறிய கட்சி வரை தங்கள் வியூகங்களை வகுக்க தொடங்கியதான். இந்த நிலையில்தான் எப்போதும் இல்லாத அளவிற்கு மாறாக இந்த முறை தேர்தல் களம் என்பது மிகவும் பரபரப்பாக செயல்பட்டு வருகிறதா. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜயின் வருகை என்பது திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார், அதிமுகவில் நிலவரும் உட்கட்சி பிரச்சனை போன்றவைகளெல்லாம் விஜயின் வருகையால் தான் தமிழகத்தில் அதிக அளவு பேசப்பட்டு வரும் நிலையில் அதனை மிஞ்சும் வகையில்தான் அமைந்தது என்று கூறப்படுகிறதா. அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு கூட அதிமுகவில் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இடையே பெரும் சச்சரவு ஏற்பட்டு இவர்கள் இருவருமே இரு அணியாக பிறந்த போதும் கூட ஓபிஎஸ் பக்கம் ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் வைத்தியலிங்கம். இவர் தற்போது வரை ஓபிஎஸ் உடன் இருந்து வந்த நிலையில் இவர் என்பது ஓபிஎஸ்ஸின் மிகப்பெரிய ஆதரவாக இருந்து வந்தவர் வைத்தியலிங்கம். இவர் கூடிய விரைவில் திமுகவில் இணையப் போவதாக பலரும் கூறி வருகிறார்கள். இதனை அறிந்த இபிஎஸ் அவரை கண்டிப்பாக அதிமுக இணைப்பதற்கான வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து வருகிறாராம். மேலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா அடங்கிய 4 அணி என்பது இவர் கண்டிப்பாக திமுகவில் இணையாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வருவதாக கூறுகிறார்களாம். ஆனால் திமுக இவர்களை விட 2 மடங்கு வேகமாகவே வைத்தியலிங்கத்தை திமுக இணைக்க பல்வேறு முயற்சிகள் எல்லாம் கையில் எடுத்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசப்பட்டு வருகிறது. அதிலும் கூட முக்கியமாக திமுகவின் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட பொய்யாமொழி அவர்கள் வைத்தியலிங்கத்திற்கு நேரடியாகவே அழைப்பு விடுத்ததாகவும் தகவல் பரவி வருகிறது. மேலும் அதிமுக உரிமை மீட்பு குழு இருந்த மனோஜ் பாண்டியன் கூட ஏற்கனவே திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு 4 அணிக்கு பின்னடைவும் ஏற்பட நிலையில்தான் வைத்தியலிங்கம் கூட திமுகவில் இணைந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் 4 ஒரு கவனமாக இருக்கும் நிலையில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் ஏற்பட்ட சச்சரவு காரணமாக ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் பிடிக்காததிலும் வைத்தியலிங்கம் கண்டிப்பாக திமுகவில் இணையும் வாய்ப்பு அதிக அளவில் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது, அதாவது ஓபிஎஸ் இருக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அதாவது திமுகவுடன் இணையும் என்பது கண்டிப்பாக அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பி வருதாம். அண்மையின் கூட மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அது மட்டுமன்றி மனோஜ் பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டாராம். அந்த வகையில் தான் அடுத்த லிஸ்டிலாக வைத்தியலிங்கம் இருப்பதாக அரசியல் வல்லுநர்களாம் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா. மேலும் வைத்தியலிங்கம் என்பவர் ஓபிஎஸ்ஸின் ஒரு மிகப்பெரிய ஆதரவாளரும் மட்டுமன்றி ஓபிஎஸ்ஸின் ஒரு வலதுபுறமாக இருந்து செயல்பட்டவர் தான் இந்த வைத்தியலிங்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.